27வது சங்கீதம் 14வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இருந்து கர்த்தருக்கே நீ காத்திரு. நாம் கர்த்தருக்காக காத்திருக்கிற பொழுது நாம் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். இன்றைக்கு அநேகருக்காக எவ்வளவோ மணி நேரங்கள் நாம் காத்திருக்கிறோம், அதனால சோர்ந்து போகிறோம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிற பொழுது நமக்கு சோர்வு என்பது கிடையாது. ஒரு புதிய பலனை தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அதைத்தான் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். அப்ப கர்த்தருக்காக நாம் காத்திருக்கிற பொழுது நமக்கு புதிய பலன் கிடைக்கிறது. கர்த்தரை நாம் நம்பினோம் என்றால், கர்த்தருக்காக நாம் காத்திருப்போம் என்றால், நாம் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். கர்த்தர் நிச்சயம் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே கர்த்தருக்காக காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்வார். God bless you.